மனைவி கணவனை கொலை செய்வது ஏன் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாம் இடம் லக்னம், ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம், ஆறாம் இடம் பகைஸ்தானம். மூன்றுமே சேர்ந்திருந்தால் கணவன் மனைவி உறவு சரியாக இருக்காது. மனைவிக்கு அமைந்திருந்தால் கணவரை ஏதாவது ஒரு வகையில் கொல்ல முயற்சி செய்வாள். கணவருக்கு அமைந்திருந்தால் மனைவியை பழிவாங்க நினைப்பார். ஆண்களுக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம், பெண்களுக்கும் அதேதான். ஏழாம் இடம் நீச்சம் அடைந்திருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் பாதிப்பு உண்டாகும். உதாரணமாக மேச லக்னம், மேச லக்னத்திற்கு செவ்வாய் அதிபதி. அவர் கடக ராசியில் நீச்சம் அடைகிறார். குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதி. ஜாதகம் பார்க்கும் போது குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களை நாம் பார்க்கிறோம். குருவினுடைய தயவு இல்லாவிட்டால் திருமணம் நடைபெறாது, குழந்தை குட்டி பாக்கியம் இருக்காது, பண வரவு இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது. சனியினுடைய தயவு இல்லாவிட்டால் ஆயுள் காரகன் சனி, சனி சாதகமாக இல்லாவிட்டால் ஆயுள் குறையும். ஆயுளை கணிப்பது கடினம், ஆயுளை பற்றி பயம் உண்டாகும். அடுத்து சனி உழைப்பு காரகன். எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு பணம் சேரும். கடின உழைப்பாளிகள், நீதி, நேர்மை, நியாயம் அனைத்தும் இருக்கும். ஒருவருக்கு ஆயுள் என்ன என்பதை சனியை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம். அடுத்து செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதி. அந்த குடும்பஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றாலோ அல்லாவிட்டால் மறைந்து விட்டாலோ வாழ்க்கையில் எந்நேரம் சண்டை சச்சரவு தான் இருக்கும். அடுத்து சுக்கிரன். ஒரு ஆண்களுக்கு சுக்கிரன் தான் மனைவி ஸ்தானம், பெண்களுக்கு செவ்வாய் கணவர் ஸ்தானம். உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு அதிபதி அவர் கடகராசியில் நீச்சம் அடைந்து 6ஆம் இட அதிபதியும் கெட்டு 7ஆம் இட அதிபதி சுக்கிரனும் கெட்டுவிட்டால் மனைவி கணவனை கொலை செய்ய பார்ப்பார். மனைவி கையால் மடிவது உயிர் போவது உறுதி. திடீரென்று தலையில் கல்லை போடுவதோ கத்தியால் குத்துவதோ இரவில் சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது. அடுத்து மகர லக்னத்திற்கு சந்திரன் 7ஆம் இட அதிபதி. அந்த சந்திரன் புதன் வீட்டில் இருந்து, புதன் சந்திரன் வீட்டில் இருந்தால் கூட மனைவி கணவரை கொலை செய்ய பார்ப்பார். மகர லக்னம் சனி வீடு. சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. பெரும்பாலும் ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்தால் மதிகாரகன், புத்திகாரகன் சந்திரனும் சனியும் சேர்ந்தால் மனக்குழப்பம். சில பெண்கள் தனியாகவே பேசிக்கொள்வர். அடுப்பங்கரையில் முகில் விடுத்துவது அன்னம் விடுத்துவது என்பதை போல பாத்திரத்தோடு பேசிக்கொள்வார்கள். தனியாகவே பேசிக்கொண்டிருப்பது, பாத்திரத்தை உருட்டுவது, ஆக கோபத்தை காட்டுவது. ஆக மகர லக்னாதிபதி சனி பகவான் மேஷ ராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலோ, 7ஆம் இட அதிபதி சந்திரன் விருச்சிக ராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலோ, புதன் பகவான் கடக ராசியில் இருந்தாலோ, கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு யாராவது ஒருவர் கணவன் கையில் மனைவி இறக்கலாம், இல்லாவிட்டால் மனைவி கையில் கணவன் இறக்கலாம். ஆனால் அவர்களை எளிதாக நாம் எடை போட முடியாது. திருமணம் செய்யும் போது நன்றாக ஒற்றுமையாக இருப்பதை போல ஒன்றாக சேர்ந்து போய் வருவார்கள். கடைக்கு செல்வார்கள், வெளியே செல்வார்கள், விசேஷங்களுக்கு, வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வருவார்கள். கடைசியில் மிகப்பெரிய விபரீதம் நடந்த பிறகுதான் தெரியும். யாரையும் யார் நம்ப முடியாது என்பது தெரிந்துவிடும். ஒருவேளை அந்த இடத்தை குரு பார்த்தால் சில கஷ்டங்கள், சில விதமான துஷ்ட சம்பவங்கள் நடைபெறாது. அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவு வந்தாலே ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து பொருத்தம் பார்க்கும்போது தின பொருத்தம், கன பொருத்தத்தை பார்க்க வேண்டும், வசிய பொருத்தத்தையும் பார்க்க வேண்டும். அந்த வசிய பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் இல்லாவிட்டால் கூட அடிக்கடி அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், எந்நேரமும் சண்டை, போலீஸ் கேஸ், கோர்ட் கேஸ் போன்றவை வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இவற்றை கவனமாக இருக்க வேண்டும். நன்றாக திருமணம் செய்வதற்கு இந்த கிரகங்களை 1ஆம் இட அதிபதி
6ஆம் இட அதிபதி பகை ஸ்தானம், நோய் ஸ்தானம். எப்பொழுதுமே லக்னம் தான் உயிர். லக்னம் விதி, சந்திரன் மதி, சூரியன் கதி என்கிறோம். லக்னாதிபதி உயிர், 6ஆம் இட அதிபதி நோய் ஸ்தானம், கடன் ஸ்தானம், எதிரி ஸ்தானம். அடுத்து 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஜாதகத்தை இணைக்கும் போது சேர்க்கும் போது கவனமாக இருந்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒருவர் கையால் இன்னொருவர் மரணம் அடைவது உறுதி. கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை கேட்டு இன்புறுங்கள். வாழ்க வளமுடன்.